ஒரு மனிதன் குற்றவாளி ஆகுறான்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட குற்றங்கள் மட்டும் தான் நடக்கும். ஸோ ஈஸியா குற்றவாளி பிடிச்சிருவாங்க. அல்லது டெக்னாலஜி இல்லாமையால குற்றவாளி தப்பிப்பாங்க. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா, பல விதமான கேரக்டர்ல இருக்காங்க. திடீர்னு குற்றவாளி ஆகுறாங்க. அதாவது நல்ல ஃபேமிலியா இருப்பாங்க. திடீர்னு ஏன் குற்றவாளின்னா, அவனுக்கான அழுத்தம், குடும்ப அழுத்தம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு முன்னாடி இருந்த விட இன்னைக்கு அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாத்துலயும் கடன். 2வது குடும்பத்துல பிரச்சனை, பண தேவை, மது அடிமை, இப்படி பல காரணங்கள் இருக்கு. சோ இப்படிப்பட்ட வகையில பல பேர் குற்றவாளியா மாறுறாங்க. சோ இதை விட என்னன்னா, இப்ப எஃபிஐயோட அமெரிக்கால இருக்க எஃபிஐ இவங்க என்னன்னா, குற்றவாளிகள் இப்ப இருக்க டெக்னாலஜி மூலமா ஈஸியா பிடிச்சிடுறாங்க. சில பெரிய குற்றவாளிகள் எப்பயுமே ஈஸியா மாட்டிடுவாங்க. ஆனா சில புதிதான குற்றவாளிக்கு ஈஸியா சில இடத்துல மாட்ட மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலிய கூட பிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அவங்களுடைய போன் எல்லாமே ட்ராக்ல இருக்கும். ஒரு ஸ்டேஜ் இவங்க எந்த இடத்துலயும் சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் என்னன்னா இறந்து போயிருப்பாங்க. அது உண்மையிலேயே தெரிஞ்சிருக்காது. சோ அப்படிலாம் இருக்கும். இந்த எஃபிஐ ரொம்ப நாளா தேடப்படக்கூடிய 10 குற்றவாளிகள் பட்டியலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அலெக்சிஸ் ஃப்ளோர்ஸ் இவர் பாத்தீங்கன்னா, ஹோண்டுராஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் அமெரிக்கால இருக்க பில்டோல்பியால ஒரு கட்டுமான தொழில் நிறுவனத்துல வேலை செய்யறாரு. இவர் அங்க இருக்க ஒரு 5 வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்யறாரு 2000 ஆண்டு. இவர் என்னன்னா எஸ்கேப் ஆயிடுறாரு. டக்குனு இமிடியேட்டா என்னன்னா பிளைட்ல ஏறி போயிடுறாரு. போலீஸ் துப்பறியுது. ஒரு கட்டிடத்துல என்னன்னா ஒரு சிறுமியின் உடலை கண்டெடுக்கிறாங்க. இவர் மட்டும் எஸ்கேப். மித்த எல்லாத்துலயும் எல்லாமே ஃபுல்லா பாக்குறாங்க. இவர் மட்டும், ஏன்னா இவர் இருக்கக்கூடிய அந்த இது, அதாவது என்ன சொல்றதுன்னா, கேமரா எல்லாமே ஃபுல்லா பாக்குறப்ப என்னன்னா அவருடைய நடமாட்டம் எல்லாமே ஒரு சந்தேகத்துக்கு கூறியதா இருக்கு. அவர் ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு. இமானி ஜேட் மேக்கர்ஸ் சொல்லி ஒரு 5 வயது சிறுமியை தான் அதாவது கடத்தி கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்காரு. இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா, கடத்தல், கொலை, ஏமாற்றுதல், அப்புறம் என்னன்னா இந்த சட்டப்படியிலிருந்து தப்பிக்க விமான பயணம். சோ இதுதான் இவர் மேல இருக்க குற்றச்சாட்டு. ஜூலை 18, 1975 இவர் பிறந்திருக்காரு. இவர் கொலை செய்யறப்ப அப்ப அவருக்கு வயது 24. இவர் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷும் ஆங்கிலத்திலயும் பேசுறவரு. இவர் என்னன்னா இப்ப கொலை செஞ்சுட்டு இமிடியேட்டா என்னன்னா தப்பிச்சு வேற நாட்டுக்கு பயணம் செஞ்சிட்டாரு. அத்ரேஸ் குமார் சேத்தன் பாய் இவர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22, 1985 குஜராத் அகமதாபாத்ல பிறந்தவர். ஒரு மனைவியும் மேரிலாந்துல உள்ள ஒரு டோனட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மனைவி மேல கடுப்புல இருக்கிற சுத்தியல் எடுத்து மனைவிய அடிச்சு கொலை பண்றாரு. இவர் கொலை பண்றது மட்டும் இல்ல, பக்கத்து இருக்கிற ஊழியரையும் அதை தடுக்க வந்த ஊழியரையும் என்னன்னா தாக்கி, கடுமையா தாக்குனாரு. இதுல மனைவி இறந்துறாங்க. சோ மனைவி இறந்த பின்னாடி அங்க இருந்து தப்பிச்சு அவர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. சோ இவரை எஃபிஐ தேடுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீண்ட காலமா இவர் பிடிபடாம இருக்காரு. இவர் உடம்புல இந்து கடவுளோட ஒரு டாட்டூ குத்தி இருக்காருன்னு எஃபிஐ சொல்லுது. கொலை முயற்சி செய்தல், சக ஊழியரை கடுமையா தாக்குனது தவிர்க்கிறதுக்காக சட்டவிரோத விமான பயணம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஆள் எஸ்கேப். சோ அதுவும் அந்த ஒரு சட்டத்துலதான் இடம்பெறுது. ஜென்ரா ரோசல்ஸ் இவர் பாத்தீங்கன்னா நவம்பர் 17, 1983 மெக்சிகோல பிறந்திருக்காரு. சோ இது ஜான்ரோ பாத்தீங்கன்னா கைகள்லயும் மார்புலையும் பச்சை குத்தி இருக்காரு. இவர் உடம்புல பாத்தீங்கன்னா சுரோனான்னு சொல்லி ஒரு கும்பல், ஒரு தீவிரவாத கும்பல்னு சொல்லலாம். சோ அந்த கும்பலோட பச்சை குத்தி இருக்கு, உடம்புல குத்தி இருக்கு. 2வது இவர் ஸ்பானிஷும் ஆங்கிலமும் பேசுறவர்னு சொல்றாங்க. தன்னுடைய சக ஊழியரை கொலை செய்யறாரு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சார்லோட்ன்ற ஒரு இடத்துல பணிபுரியுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. ஒரு $1000 அந்த பொண்ணுட்டு இருந்து இவர் வாங்கியிருக்காரு. இவர் கொடுக்காம டிமிக்கி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல கேக்குறாங்க, சரிவா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது என்னன்னா இவங்களுடைய எஃபிஐ இவங்களுடைய செல்பேசி மூலமா இத கண்டறியறாங்க.
சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை முற்றுது. அது மெசேஜ் எல்லாமே அந்த விஷயத்துல எல்லாமே தெரியுது. இவரும் வந்து என்னன்னா அடுத்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏடிஎம்ல இருந்து மணி எடுக்கிறாரு. சோ மணி எடுத்துட்டு வந்து வா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு தனியான ஒரு இடம், அதாவது புதர்கள் நிறைந்த ஒரு இடத்துல போய் அவர் கூட்டிட்டு போய் தலையில படகுல துப்பாக்கியால சுட்டுறாரு. அந்த பொண்ணை வந்து புதருக்குள்ள தள்ளி விட்டுறாரு. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பெற்றோர் வீட்டுல வந்து பொண்ணை காணான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து ஒரு வாரமா தேடிட்டு இருக்கு. இதுக்குள்ள அவர் வந்து என்னன்னா தன்னுடைய இன்னொரு காதலியோட கார்ல வந்து எஸ்கேப் ஆகி போறாரு. பாத்தீங்கன்னா தேடி ஒரு வாரம் ஒர்க்கர் யாருன்னா ஒர்க்கர் ஒரு ஆள் மிஸ். சோ அதுல இருந்து அவரை பத்தி தேடுறாங்க. அவரை பத்தி எந்த டீட்டெயிலும் இல்ல. சோ கேமரா அது இது சுத்தி எல்லாம் பாக்குறாங்க. ஒரு சில இது தெரியுது. சோ போற இடம் அதுன்னா அந்த இடத்துல போய் பாக்குறப்ப வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து தலையில சுடப்பட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணுடைய உடலை வந்து மீட் பண்ண கண்டெடுக்கிறாங்க. சோ இது ஒரு கேட்டகரி. சோ அவர் வந்து ஆள் வந்து எஸ்கேப் ஆயிறாரு. அவர் போற வழி எல்லாம் வந்து என்னன்னா எல்லாமே வந்து கேமரா மூலமா தெரியுது. சோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எஸ்கேப், இவரு எஸ்கேப். 2 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து திருப்பி வந்து ஊருக்கு வருது. போலீஸ்ல வந்து சரணடையுது. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னும் அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்றாங்க. சோ இது ஒரு கேட்டகரி. ஜெயில் உள்ள அடைக்கிறாங்க. சோ அது ஒரு கேட்டகரி. இவனை வந்து என்னன்னா லாஸ்ட் வரை வந்து கண்டுபிடிக்க முடியல. இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இருக்கான்னு தெரியுது. ஆனா என்னன்னா இவனால சரியா வந்து அந்த எஃபிஐயால வந்து நீண்ட காலமா வந்து இவன் வந்து தேடப்படுறான். பையன் வந்து கொலை செய்யப்பட்ட நேரத்துல வந்து அவருடைய வயது வந்து 17ன்றாங்க. இறந்த பெண் வந்து 23 வயது சாண்டி. இந்த பையன் மேல வந்து கொலை செய்யறதுக்கான சதி பண்றது, பணத்தை ஏமாற்றுதல், கவர்மெண்ட்டை ஏமாத்துறது. சோ இந்த 4 வழக்குகள் வந்து இவன் மேல இருக்கு. டொனால்டு யூஜின் பில்ஸ் 2 இவர் வந்து என்னன்னா நவம்பர் 16 1980 வந்து பிறந்தவர். இவர் வந்து என்னன்னா இல்லியானாஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஹில் மார்பிள வந்து பச்சை குத்தி இருக்கு. என்னன்னா 2015 வந்து பாத்தீங்கன்னா மரிசா ஜோ பில்லட்ன்ற ஒரு 30 வயசு பெண்ணை வந்து கத்தியால குத்தி கொல்றாரு. மற்றொருவரை வந்து சுட்டு காயப்படுத்தி இருக்காரு. இவர் மேல வந்து கொலை முயற்சி, தாக்குதல், ஆயுத கொலை உணர்வு இந்த மாதிரி சட்டம் வந்து இவர் மேல வந்து பாஞ்சிருக்கு. உடம்புல வந்து பீல்டாஸில் உள்ள வைஸ் லாட்ஸ் சொல்லி அந்த சின்னம் வந்து இவருடைய உடம்புல வந்து பச்சை குத்தி இருக்கு. மற்ற பிற சின்னங்களையும் இவர் உடம்புல வந்து பச்சை குத்தி இருக்காரு. 13/2017 மேல குழந்தைகள் கடத்தி பாலியல் வழக்குல இவருக்கு மேல இருக்கு. தன் வட்டத்துல உள்ள மைனர் பெண்ணை வந்து துஷ்பிரயோகம் செய்ததாக இவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. பாத்தீங்கன்னா சுமார் 235 பவுண்ட் வந்து எடை இருப்பவரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மிசோரியிலையும் கெண்டங்கியிலையும் வசிக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு கார் டீலர், ரீசாப் ஓனரும் கூட. இவர் வந்து அடிக்கடி வந்து சூதாட்ட விடுதிகளுக்கு செல்பவர்னு FBI காவல்துறை வந்து சொல்லியிருக்கு. விட்டேல் ஹோம் இன்னசென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13, 1985 ஹைதியில வந்து பிறந்தாரு. இவர் வந்து ஹைடியான், பிரெஞ்சு, ஆங்கிலம், கிரியோல் மொழிலாம் பேசுறவரு. உள்ள குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்ய சதி, தாக்குதல், இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து இவர் மேல இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2011 புளோரிடால வந்து ஒரு 17 வயசு பையனை வந்து கொன்றதா வந்து இவன் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கு. இவர் வந்து பல கேங்கோட தொடர்பு இருக்கிறதாகவும் இவர் மேல FBI வந்து குற்றச்சாட்டு சொல்லுது. 2007 வந்து மோசமான நடத்தைக்காக வந்து இவர் வந்து ஏற்கனவே வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. 2009 வந்து துப்பாக்கி வச்சிருந்ததுக்காகவும், அதாவது லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருந்ததுக்காகவும் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஜோ பவுண்ட் கேங்கோட மெம்பர்னு சொல்றாங்க. கிரேஸ் பாரியா கும்பலின் தலைவன் வந்து இவரை வந்து அழைக்கிறாங்க. 400 மாவோசோ கும்பலோட வந்து தொடர்பு வந்து இருக்கிறதாகவும் அவங்களோட சேர்ந்து இவர் வந்து பணியாற்றியதாகவும் சொல்றாங்க. அக்டோபர் 2021 வந்து 17 கிறிஸ்தவர்களை வந்து கடத்தினாங்க, அதாவது குழந்தைகள், முதியோர்கள் உட்பட. அதுல வந்து 61 நாள் வந்து கடத்தி வந்து சிறை வச்சு பணத்தை பிடுங்கிட்டு விட்டதா வந்து சொல்லப்படுது. இவர் மேல் முக்கியமான குற்றச்சாட்டும் இது.
2022 வந்து ஹைதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க குடிமகனை வந்து ஃபர்ஸ்ட் கடத்துறாரு. 2வது அமெரிக்க குடிமகனை கடத்துறப்ப வந்து ஏற்பட்ட பிரச்சனையில வந்து அவரை வந்து சுட்டு கொன்றுறாரு. FBI-யும் வடக்கு மியாமி காவல்துறையும் இவரை வந்து தொடர்ந்து வந்து தேடிக்கிட்டு இருக்கு. வில்வர் வில்லேகாஸ் பிலாமினோ இவர் பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 1975 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் வந்து கொலம்பியா. இந்த கொலம்பியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற பிரதேசம்னு சொல்லலாம். குற்றங்கள் அதிக அளவு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு காலத்துல வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்பயும் அங்க இருக்கு. இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, கொலம்பியால ஒரு போதைப் பொருள் தலைவன்னு சொல்லி இவனை சொல்றாங்க. கொலம்பியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து அதிக அளவு வந்து போதைப் பொருளை வந்து கடத்தியவன் சொல்லி இவன் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தேசிய விடுதலை ராணுவம், அதாவது ELN சொல்லுவாங்க, அதோட வந்து தரவரிசை உறுப்பினர். சுலால வந்து போதைப் பொருளோட நடவடிக்கைக்காக வந்து இவர் வந்து தேடப்படுறாரு. இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, போதைப் பொருள்ல வந்து ஈடுபடுதல், சர்வதேச போதைப் பொருளோட தொடர்பு, கடத்தல், சதி, கொலை, கொள்ளை, இதுக்காகவும் இவர் வந்து தேடப்படுறாரு. FBI-யும் DEA-வும் இந்த வழக்கு வந்து விசாரிக்குது. ரூஜா இக்னோட்டாவா இவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மோசடி, அதாவது ஒன் காயின் சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கி வந்து கிட்டத்தட்ட $4 மில்லியன் வந்து ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி இவங்க மேல உள்ள ஒரு மோசடி. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பல்கேரியன், ஜெர்மனி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுற பொண்ணு. 2017 இருந்து இந்த பொண்ணை வந்து FBI தேடுது. அதாவது பாத்தீங்கன்னா FBI, DOJ, சர்வதேச நெட்வொர்க் கொண்ட போலீஸ் இயக்கமும் இந்த பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து மில்லியன் கணக்குல வந்து அதாவது கிரிப்டோ கரன்சி சொல்லுவாங்கல்ல, அது மூலமா வந்து இந்த பொண்ணு வந்து நிறைய பேரை ஏமாத்திருக்கு. மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, பத்திர மோசடி, இந்த கிரிப்டோ கரன்சி மோசடி, நிதி மோசடி வழக்குல வந்து இந்த பொண்ணை வந்து சேர்த்திருக்காங்க. பொண்ணு வந்து தன்னுடைய தோற்றத்தை வந்து மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பல்கேரியாவை தலைமையாக கொண்ட நிறுவனம். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத கும்பலோட தொடர்பு இருக்கலாம்னு வந்து ஒரு ஒரு சந்தேகத்துக்கிடமான செய்தியும் சொல்றாங்க. 2வது இவங்க வந்து ஒரு பலத்த செக்யூரிட்டியோட தான் வலம் வர்றாங்கன்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா பல்கேரியா, கிரீஸ், ரஷ்யா, ஜெர்மன், கிழக்கு ஐரோப்பா இந்த இடங்களுக்கு இவங்க வந்து பயணம் செஞ்சிருக்கதா இவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து சொல்லுது. ரொனால்டோ ஜிமோன்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா February 12, 1978 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து இல்லினாய்ஸ், அதாவது அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, கொலை, கடத்தல், கடுமையான தாக்குதல். சோ இந்த பிரிவுல வந்து இவர் மேல வந்து FBI வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. பாத்தீங்கன்னா மே 12, 2002 வந்து மரியான்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யறாரு. திருமணம் முடிச்ச சில நாள்லயே அந்த பெண்ணை வந்து அடிச்சு கொலை செய்யறாரு. கொலை செஞ்சு தண்ணி தொட்டிக்குள்ள வந்து போடுறாரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து போலீஸ் வந்து அதை வந்து கண்டெடுக்குது. இவர் வந்து அங்கிருந்து இமிடியேட்டா கொலை செஞ்ச பின்னாடி அங்கிருந்து இவர் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. உடம்புல வந்து என்னன்னா மேனியாக் லித்தோட பச்சைய வந்து உடம்புல வந்து குத்தி இருக்கதா வந்து FBI வந்து சொல்லுது. 1996 வந்து இவர் வந்து மோசமான நடத்தைக்காக வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. போலீஸ்ல வந்து மாட்டிருக்காரு. 1998 வந்து போதைப் பொருள் வச்சிருந்ததாகவும் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. FBI-யும் சிகாகோ காவல்துறையும் வந்து இத பத்தி வந்து முழுமையா வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவரை தேடிக்கிட்டு இருக்கு. உமர் அலெக்சாண்டர் கார்டனஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22, 1988 மெக்சிகோல வந்து பிறந்தவர். இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தலுக்கு இவர் வந்து தலைமை தாங்கினாரு. போதை பொருள் கடத்தல் வந்து செய்யறதுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சர்வதேச போதைப் பொருளும் அவர் கடத்தியிருக்காரு. ஒரு மெக்சிகன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போதைப் பொருள் இருக்கு. அந்த இதுல வந்து மெக்சிகனோட ஒரு போதை குழுவோட தலைவரா வந்து இவர் இருந்திருக்காரு. அதாவது மெக்சிகன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் வந்து கடத்தலுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதற்கான வழிவகைகள் இது செஞ்சிருக்காரு. மெத்தம்பொட்டமைன், கோகைன் வந்து இதை வந்து கடத்தியிருக்கதா இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு. DEA-வும் இந்த கேஸ வந்து விசாரிக்கிறது. இவர் இமிடியேட்டா வந்து என்னன்னா பிடிபடுவோன்ட்டு மெக்சிகோவை விட்டு தப்பி ஓடிட்டதா சொல்றாங்க. ஃபேமிலியோ மிச்சோகானா அப்படின்ற வந்து ஒரு குரூப்போட வந்து லோகோவை வந்து உடம்புல வந்து பச்சை குத்திருக்காரு.
ஸ்பானிஷ் வந்து பேசுறவரு. பாத்தீங்கன்னா 2010 வந்து போதை பொருள் கடத்தல் குற்றத்துக்காக மெக்சிகன் வந்து இவரை வந்து கைது செஞ்சிருந்துச்சு. 2012 வந்து சர்வதேச போதை பொருள் வந்து கடத்தல் குற்றத்துக்காக வந்து இவர் வந்து ஒரு ஆஜராகாத குற்றவாளின்னு இவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஹூலான் அடோனா அச்சகா கேரியோஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் 7, 1987 வந்து பிறந்திருக்காரு. பிறந்த இடம் வந்து ஹோண்டுராஸ். உள்ள அர்ச்சகா காரியஸ் கும்பலுக்கு வந்து போதைப்பொருள் கும்பலுக்கு தலைவன்னு வந்து இவரை வந்து FBI வந்து சொல்லுது. இவர் வந்து இப்ப வந்து அந்த ஹோண்டுராஸ் இடத்தை விட்டு தப்பி ஓடிட்டாருன்னு FBI சொல்றாங்க. லோகோ லாஸ் வால்ஸ்ன்ற ஒரு லோகோவை வந்து உடம்புல வந்து பச்சையா குத்தி இருக்கதா சொல்லப்படுது. இவர் வந்து ஸ்பானிஷ் பேசுறவரு. இவர் வந்து நிறைய வந்து என்ன சொல்றது அந்த ஸ்மக்லிங் குரூப்போட வந்து தொடர்பு உள்ளவர்னு சொல்றாங்க. 2012 வந்து போதைப் பொருள் கடத்தலுக்காக வந்து ஹாண்டுராஸ்ல வந்து கைது செய்யப்படுறாரு. 2015 வந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றத்துக்காக ஆஜராகாத குற்றவாளின்னு சொல்லி FBI வந்து அறிவிக்குது. பாத்தீங்கன்னா MS-13 தலைவர்னு இவரை வந்து சொல்றாங்க. இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு வந்து மோசடி சதி, இறக்குமதி சதி, துப்பாக்கி வந்து வச்சிருக்கிறதுக்கான குற்றச்சாட்டு, இயந்திர துப்பாக்கி அதிக அளவு வச்சிருக்கிறதுக்கான இன்னொரு குற்றச்சாட்டு இவர் மேல உள்ளது.